அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வெளிரிசா. இந்த வீடியோவில் வந்து நம்ம சந்திக்கிறதுக்கான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜான் ஜபராஜ் வந்து தப்பான ஒரு வீடியோக்கள் தான் நான் போட்டுனுக்கிறேன்னு சொல்லிட்டு அது பேர் வந்து கமெண்ட் பண்ணுகிறீங்க. அந்த கமெண்ட் படிக்கும்போது வந்து சில விஷயங்கள் தான் தோணுது. இது மாதிரி வந்து ஜான் ஜபராஜ் வந்து அவர் தான் எல்லாமே, ஜான் ஜபராஜ் தான் கடவுள், ஜான் ஜபராஜ் தான் பாஸ்டர், ஜான் ஜபராஜ் தான் எல்லாம் எல்லாம் ஜான் ஜபராஜ்னு சொல்றீங்க. ஜான் ஜபராஜை வந்து அப்படி சொல்லாதீங்க, ஓகேவா? அவர் ஒரு பாடகர், அவர் ஒரு போதகர், ஓகேவா? அவருடைய பின்பற்றவங்களுக்கான ஒரு விழிப்புணர்வுக்காக தான் அந்த வீடியோ நான் போட்டிருந்தேன். அந்த பெரிய வீடியோல பார்த்தீங்கன்னா அது முழுசா நீங்க கவனிச்சிங்கனாவே தெரியும் நான் எதுக்காக அந்த வீடியோஸ்லாம் நான் அப்லோட் பண்றேன், ஓகேவா? இந்த பக்கம் நீயும் நீங்க கேட்கணும், பக்கத்துல இருக்கிற இன்னொரு நீதியும் கேட்கணும், ஓகேவா? அவர் வந்து டைவர்ஸ் பண்ணிட்டு அல்ல இன்னொரு பொண்ணு வீடு கல்யாணம் பண்ணிட்டு அது ப்ராப்பரா ஒரு அரசாங்கத்து மூலியமா நடந்துருந்தா அது ஒரு பிரச்சனையே இல்லை. ஆனா அவர் வந்து டைவர்ஸ் பண்ணாம லிவிங் டுகெதர்ல இருக்கிறது வந்து அது வந்து அவர் இன்ஸ்டாகிராம் மூலியமா, ஃபேஸ்புக் மூலியமா அவர் வந்து ஒரு போஸ்ட் மூலியமா போட்டு அது பெரிய விமர்சனமா இருக்கு. கிறிஸ்தவர்கள் வந்து அதை ஏற்றுக்கொள்ள முடியலன்னு சொல்லிட்டு அது பேர் வந்து பேசியிருந்தாங்க. அதுக்காக தான் அந்த ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதே மாதிரி டிசம்பர் 27, 2025 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஸ் மீட் இருக்கிறாங்க. இது மாதிரி ஜான் ஜபராஜை வந்து பின்பற்றுறது வந்து ரொம்ப தவறான விஷயம். அதுக்காக வந்து ஒரு ப்ரெஸ் மீட் இருக்கிறாங்க. அதில் வந்து வாலிபர்கள் வந்து அவரை பார்த்து கெட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கான ஒரு ப்ரெஸ் மீட் வந்து வைக்கிற மாதிரி பேசியிருந்தாங்க. அது வந்து கன்ஃபார்ம் ஆயின்னு இருக்குது. கன்ஃபார்ம் ஆச்சுன்னா டிசம்பர் 27 வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ப்ரெஸ் மீட் வந்து கோயம்புத்தூரில் நடக்கும். எல்லா இன்ஃபர்மேஷன் என்னோட சேனலில் போட்டிருக்கேன். அது வந்து ஒரு எப்படி ஜான் ஜபராஜ் வந்து ஒரு போக்சோல போகும்போது வந்து எல்லாருமே கைவிட்டாங்க. அவருடைய ஃபேன்ஸாக இருக்கட்டும், அவரோட சர்ச் மெம்பர்ஸாக இருக்கட்டும், சிலரை தவிர எல்லாருமே வந்து கைவிட்டுட்டாங்க. ஏதோ ஒரு 10 பேர் 15 பேர் அப்படி தான் இருந்தாங்க ஜான் ஜபராஜ் கூட. மீதுபடி யாருமே ஜான் ஜபராஜ் கூட இல்லை. சும்மா பேச்சு பேசினாங்களே சரி, இந்த மாதிரி ஒரு போராட்டம் அந்த மாதிரி எதுவும் ஒன்று கூப்பிட்டாலுமே யாருமே வரல. அந்த நேரத்தில் வந்து ஒரு அமைப்பு சார்பானது வந்து அவங்க தான் நடத்தினாங்க. அதனால வந்து இந்த நேரத்தில் வந்து எல்லாருமே வந்து ஒன்றா சேர்ந்து இது மாதிரி நாங்கள் அப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம், நீங்கள் எதுவுமே பண்ணலை. ஏன்னா அவருக்கு போராட்டம் நடத்தும் போது கூப்பிடும்போது யாருமே வரலை. சிலர் ஒரு 15 பேர் அது மாதிரி தான் யங் ஜென்ரேஷன்லேருந்து அது மாதிரி வந்துருந்தீங்க. மீதுபடி வந்து பார்த்தீங்கன்னா யாருமே அதில் வந்து பங்கேற்றுக்கலன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். அதனால் வந்து இந்த ஒரு விஷயம் வந்து அவர் ப்ரெஸ் மீட்டில் அவர் நல்லதாகவே நடக்கும், நம்ம ப்ரேயர் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து 27 நடக்குது. அதில் வந்து இது பண்ணிக்கோங்க. அதில் வந்து அவரை பற்றி அவரோட பாடல்கள்லாம் ஏற்றுக்கூடிய விஷயம்தான். அவர் என்னென்னா அவரு கூட நம்ம பின்பற்றக்கூடாதுன்னு அதுக்கு ஒரு அட்வைஸ் மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட் எடுக்கிறாங்க. எல்லாருமே அதில் வந்து கலந்து நல்ல விஷயத்த வந்து கற்றுக்குங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். நான் உங்கள் வெளியே இருப்பேன்.